அப்போ உடனே ஒரு லிரிக் ரைட்டராக இருந்தாலும் வீட்டில் இருக்கப்ப ஏதாவது டியூன் வரும், குளிச்சிட்டு இருக்கப்போ ஒரு டியூன் வரும், யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ராக் வந்து அவங்களுக்கு எப்பயும் இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு, இவர் ரஹ்மான் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாருக்குமே இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராக் வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த நேரத்தில் எமோஷனலாக நீங்கள் ஏதாவது எனக்கு பேசினா கூட காதில் ஏறாது. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி அரகண்டாக இருக்கிறார் அப்படின்ட்டு. அது கிடையாது. அவங்க அப்படி இருக்கிற நபர்களால் மட்டும்தான் ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக முடியும். இளையராஜா அவர்கள் எடுத்தாலும் அவரை பார்த்தா அவர் ரொம்ப ஹெட்வெயிட்டாக இருக்குது அப்படி கிடையாது. அவர் ஒரு ட்ராக் வந்து ஒரு வேறு பக்கம் அவர் அது சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயம் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் நார்மலாக இருக்கப்போ பேசுகிறப்ப நார்மலாக பேசுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். 24/7 வந்து இந்த கிரியேட்டிவிட்டியை தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரங்கள்லாம் அந்த மாதிரியான சிந்தனைகளில் தான் அவங்க இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி போகிறவங்க ஈஸியாக ஸ்மூத்தாக போயிடும். சில நேரங்களில் அது வந்து என்னடா இப்போ பார்த்தாலும் அதே மாதிரியான விஷயங்கள்ன்றது ஒரு சலிப்பை ஏற்படுது. அது வந்து நேச்சர் தான். இவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே, எல்லா கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கிற ஆட்களும் சரி, மீடியாவில் இருக்கிற ஆட்களுக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது தானே செய்யுது.